மருமகளுடன் ஏற்பட்ட சண்டையால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொள்வதற்காக மண்ணெண்ணெய் கேனோடு சென்ற மாமியாரின் கடைசி நேர பயணம்தான் இது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வெங்கடசாமி தெருவைச் சேர்ந்த நடேசன் என்பவரது மனைவி சாந்தி. இவர் தள்ளுவண்டி உணவகங்களில் பாத்திரம் கழுவும் வேலை பார்த்து வந்தார். 35 வருடங்களுக்கு முன்பாக சாந்தியின் கணவர் மரணமடைந்த நிலையில் தனது மகன் ராஜேந்திரன் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் சாந்திக்கும் அவரது மருமகள் மகேஸ்வரிக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தனது மகன் வீட்டில் இருந்து வெளியேறி வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தார் சாந்தி. இந்த நிலையில் தனது மகன் வீட்டின் முன்பாக தன்னுடைய உடைமைகளை வைத்துவிட்டு மண்ணெண்ணெய் கேனோடு கோனேரிப்பட்டி ஏரிக்கு சென்ற சாந்தி அங்கு தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ராசிபுரம் போலீசார் கோனேரிப்பட்டி ஏரியில் எரிந்த நிலையில் கிடந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மருமகளுடன் ஏற்பட்ட சண்டையில் மன உளைச்சலில் காணப்பட்ட மாமியார் சாந்தி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.